தங்க குழந்தைகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க சித்ரா பாலாஜி ஆண்டி பேசுறேன். இன்னைக்கு நாம புத்திசாலி புலவரும் நெல்மணிகளும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ரொம்ப திறமசாலியான புலவர் ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவரோட குடும்பம் ரொம்ப வறுமையில வாடி தவிச்சுது. இதுல இருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்றது அப்படின்னு புலவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்ப புலவரோட நிலைமைய பார்த்த அந்த கிராமத்து தலைவரு புலவர்கிட்ட போய், நம்ம நாட்டோட அரசரை புகழ்ந்து பாடும் புலவருக்கு அவங்க கேக்குற பரிசை அரசர் கொடுக்கறாராம். நீ ஏன் அந்த பரிசை பெறுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. இதுதான் சரியான தருணம் அப்படின்னு நினைச்ச புலவரும் மன்னரை பாக்குறதுக்கு அரண்மனை நோக்கி போனாரு. அங்க மன்னரை பத்தியும் அவருடைய ஆட்சி முறைய பத்தியும் ரொம்ப புகழ்ந்து மன்னர்கிட்ட பாடி காட்டினாரு. புலவரோட பேச்சுல ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த அந்த அரசர் என்ன பண்ணாரு தெரியுமா? புலவர்கிட்ட, உனக்கு என்ன பரிசு வேணுமோ நீ கேளு அப்படின்னு கேட்டாரு. புலவரும் இது மாதிரி வறுமை நம்மளுடைய குடும்பத்தை எப்போதுமே பாதிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சவரு அரண்மனையில ஒரு சதுரங்க பலகை இருக்கிறத பார்த்தாரு. சதுரங்க பலகைன்னா என்னன்னு தெரியுமா? செஸ் போர்டு. சரியா? அவர் என்ன சொன்னாரு அரசர்கிட்ட, அரசே, எனக்கு ஒன்னும் ரொம்ப பெருசா வேணாம். அங்க ஒரு சதுரங்க பலகை இருக்குது இல்லையா, அதுல 1ஆம் கட்டத்துல நான் ஒரு நெல்மணியே வைக்கிறேன். அந்த நெல்மணியை வச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதை 2 மடங்காக திருப்பி கொடுத்தா அதையே நான் தக்க பரிசா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மன்னர் உடனே புலவரை பார்த்து, நெல்மணிகள் போதுமா? தங்கம், வைரம் அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் உனக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு புலவரு, அரசே, எனக்கு நெல்மணிகள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே மன்னர் அரண்மனை சேவகர்கள் கிட்ட புலவர் கேட்ட நெல்மணிகள்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கட்டளை போட்டாரு. சேவகர்களும் சதுரங்க பலகையில புலவர் சொன்ன மாதிரியே நெல்மணிகளை அடுக்க ஆரம்பிச்சாங்க. முதல் கட்டத்துல 1, 2ஆம் கட்டத்துல 2, 3ஆம் கட்டத்துல 4, 4ஆம் கட்டத்துல 8 அப்படின்னு நெல்மணிகளை அடுக்குனாங்க. 10ஆம் கட்டத்துக்கு வந்த போது நெல்மணிகளோட எண்ணிக்கை 512 அப்படின்னு ஆச்சு. 20வது கட்டத்துக்கு வந்த போது நெல்மணிகளோட எண்ணிக்கை 5,24,288 அப்படின்னு அதிகமாயிடுச்சு. பாதி தூரம், அதாவது 32வது கட்டத்தை அடைஞ்ச போது நெல்மணிகளோட எண்ணிக்கை 214,74,83,648ன்னு அப்படியே அதிகமா பெருகி போயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமே நெல்மணிகளோட எண்ணிக்கை கோடானு கோடிய தாண்டிடுச்சு. இதனால அரசர் தன்னுடைய ராஜ்யம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவர்கிட்ட இழந்து போகிற நிலைமை உண்டாயிடுச்சு. புலவருடைய புத்தி சாதுரியத்தையும் தான் செஞ்ச தவறையும் உணர்ந்த அரசர் புலவர்கிட்ட அப்புறமால மன்னிப்பு கேட்டாரு. இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு என்னை விட இந்த புலவருக்கு தான் அதிக திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபை முன்னால எல்லாரையும் வணங்கிக்கிட்டு அரசர் என்ன பண்ணாரு, அவருடைய அரசர் பதவிய புலவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இதுதான் இன்றைய கதை. இந்த கதையோடைய நீதி என்ன? கூட்டு பலனின் பெருக்கும் சக்தியை நாம எப்போதுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இப்ப நாம உறங்க போலாமா? இனிய இரவு வணக்கம்.